இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹியூமன் ரைட்ஸில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் யூடிஹெச்ஆர், யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். நம்ம இன்றைக்கி ஹியூமன் ரைட்ஸை பற்றி பேசுகிறோம். அதுக்கு முக்கியமான விஷயம் எது அப்படின்னா இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் தான். 1948 அடாப்ட் பண்ணப்பட்டது நமக்கு தெரியும். ஸோ அதோட ஹிஸ்ட்ரி, அதோட பேக்ரவுண்டு இப்படிலாம் வந்திருக்கு. அதில் எப்படி கான்ஸ்டியூஷனில் யூடிஹெச்ஆரில் உள்ள சில விஷயங்களை கான்ஸ்டியூஷனில் எப்படி எடுத்து வச்சாங்க, பார்ட் 3 பார்ட் 4ல் யூடிஹெச்ஆரில் எந்த மாதிரியான ஆர்டிகல்ஸ் என்ன சொல்லுது, அட் த சேம் டைம் கான்ஸ்டியூஷனில் அதே விஷயத்த எந்த ஆர்டிகல் சொல்லுது அப்படிங்கிற சில விஷயத்தெலாம் சொல்கிறேன். அதை ஸ்க்ரீன்ஷாட்டாகவும் ப்ரொவைட் பண்ணுறேன். 7 மார்க்குக்கும் யூஸ் ஆகும், 12 மார்க்குக்கும் யூஸ் ஆகும். ஸோ எடுத்தோன்னே 1715 இந்த காலகட்டத்தில் 1215 1112-15 இந்த காலகட்டத்தில் மேக்னா கர்த்தா அப்படின்னு கொண்டு வந்தாங்க. மேக்னா கர்த்தான்னு கொண்டு வந்தாங்க. இந்த மேக்னா கர்த்தா அப்படிங்கிற விஷயம் என்ன சொல்லுது நம்மளுக்கு அப்படின்னா, இட் கேவ் பீப்புள் நியூ ரைட்ஸ் அண்ட் மேக் த கிங் சப்ஜெக்டட் டு லா. புதிய உரிமைகளை மக்கள்கிட்ட கொடுத்துச்சு இந்த மேக்னா கர்த்தா. அரசர் இருக்கார்ல, அவரும் சட்டத்துக்கு உட்பட்டவர் தான் அப்படின்னு சொன்னிச்சு. இதுதான் மேக்னா கர்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க. 1215 கொண்டு வரப்பட்டது. இங்கிலாந்து கிங்கு ஜான் அவர் தான் இதை கொண்டு வரார். இந்த மேக்னா கர்த்தா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரார். என்ன தான் தன் நாட்டு அரசன்கிட்ட படைபலம் இருக்கட்டும், அந்த படைபலத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது, மக்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது. அரசனும் சட்டத்துக்கு உட்பட்டவன், மக்களும் சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் தன்ட்ட படைபலம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக சட்டத்தை மீறி, வரம்பை மீறி மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடாது, அரசனாக இருந்தால் கூட செயல்படக்கூடாது அப்படின்னு சொன்ன மகாசாசனம் தான் இந்த 1215 வந்த மேக்னா கர்த்தா மகாசாசனம். இங்கிலாந்து கிங் ஜான் கொண்டு வந்தார். அண்ட் தென் 1628 ஒரு பெட்டிஷன் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இது என்ன பண்ணுது, மக்களுக்கு சில ரைட்ஸை கொடுத்து செட் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் த பீப்புள். பெட்டிஷன் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு 1628 கொண்டு வரப்பட்டது, பெட்டிஷன் ஆஃப் ரைட்ஸ். அண்ட் தென் 1776 யூஎஸ் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், யூஎஸ் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு யூஎஸில் கொண்டு வந்தாங்க. 1776 யூஎஸ் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இந்த யூஎஸ் டிக்ளரேஷன் என்ன சொல்லுது, ப்ரொக்ளைம்டு த ரைட் டு லைஃப் லிபர்ட்டி. இதை பற்றி தான் பேசுச்சு. யூஎஸ் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இதை பற்றி பேசுது அப்படின்னு சொன்னால் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. அண்ட் தென் 1789 டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மென் அண்ட் சிட்டிசன் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. 1789 டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மென் அண்ட் உமன். இது எதை பற்றி பேசுது, எ டாக்குமெண்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ் ஸ்டேட்டிங் ஆல் சிட்டிசன்ஸ் ஆர் ஈக்குவல் அண்டர் த லா அப்படின்னு சொன்னாங்க. இந்த டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மென் அண்ட் சிட்டிசன் 1789 கொண்டு வரப்பட்டது, ஃப்ரான்ஸில் கொண்டு வரப்பட்டது. எல்லாருமே ஈக்குவல் பிஃபோர் லா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அண்ட் தென் 1948 கொண்டு வரப்பட்டது தான் யூடிஹெச்ஆர். யூடிஹெச்ஆரை ஃப்ரேம் பண்ணி அடாப்ட் பண்ணாங்க. ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறதா சேர்பர்சனாக இருந்தார், நம்மளுக்கு தெரியும். யூடிஹெச்ஆரில் 30 ஆர்டிக்கல் இருக்குது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். யூடிஹெச்ஆரில் எத்தனை ஆர்டிக்கல் இருக்குது, 30 ஆர்டிக்கல் இருக்குது. ரைட். இப்போ ஆர்டிக்கல் நம்பர் 1, யூடிஹெச்ஆரில் ஆர்டிக்கல் நம்பர் 1 எதை பற்றி பேசுதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் ஒரு 7-8 ஆர்டிக்கல் சொல்கிறேன். அதை ஸ்க்ரீன்ஷாட்டாகவும் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் ஃபுல்லாக எல்லா ஆர்டிக்கலும் இருக்கும், அதை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். பட் நான் சொல்கிறதுக்காக நேரத்தை வீணடிக்க வேணாமே அப்படிங்கிறதுக்காக ஒரு 8-9 ஆர்டிக்கல் சொல்கிறேன். ஆர்டிக்கல் 2 do not discriminate. Article 3 right to life. Article 4 no slavery. Article 5 no torture. Article 7 we are all equal before law. இதெல்லாம் யூடிஹெச்ஆரில் சொல்லப்பட்டிருக்க ஆர்டிகல்ஸ்.
ஆர்டிகல் 8 யுவர் ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்டட் பை த லா. ஓகேவா? ஆர்டிகல் 10 ரைட் டு ட்ரையல், ஆர்டிகல் 13 ரைட் டு மூவ், ஆர்டிகல் 15 ரைட் டு நேஷனாலிட்டி. ஸோ இதெல்லாம் சில ஆர்டிகல்ஸ் யூடிஹெச்ஆரில் சொல்லப்பட்டிருக்கு. இதை உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாகவும் கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்து எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. 7 மார்க் எழுதும் போதும் 12 மார்க் எழுதும் போதும் சில ஆர்டிகல்ஸை நீங்கள் எழுதலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். இந்த யூடிஹெச்ஆர் வந்ததுக்கப்புறம் இந்த யூடிஹெச்ஆரை என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. என்ஃபோர்ஸ் பண்ணும்போது இதோட அடிஷ்னலாக சில கோவனன்ஸை கொண்டு வராங்க. ஹியூமன் ரைட்ஸ் கோவனன்ஸ் அப்படின்னு கொண்டு வராங்க. அதில் 2 ட்ரீட்டி இருக்குது. ஒரு ட்ரீட்டி என்னன்னா ICCPR, தட் இஸ் இன்டர்நேஷ்னல் கோவனன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் 1966. இதை ஜென்ரல் அசம்பிளி என்றைக்கு அடாப்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் 1966 அடாப்ட் பண்ணுறாங்க ஜென்ரல் அசம்பிளியில், யுனைடெட் நேஷன். ICCPR, இன்டர்நேஷ்னல் கோவனன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், இது நமக்கு தெரியும். அண்ட் தென் இன்னொரு ட்ரீட்டி இருக்குது, இன்டர்நேஷ்னல் கோவனன்ட் ஆன் எக்கனாமிக், சோசியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ், தட் இஸ் ICESCR அப்படின்னு சொல்லி 2 ட்ரீட்டி கொண்டு வராங்க. இதெல்லாம் மேலும் யூடிஹெச்ஆருக்கு வலு சேர்க்குறது. ஓகேவா? என்ன ட்ரீட்டி கொண்டு வராங்க? 2 ட்ரீட்டி. ஒன்று இன்டர்நேஷ்னல் கோவனன்ஸ் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் 1966 அண்ட் தென் இன்டர்நேஷ்னல் கோவனன்ஸ் ஆன் எக்கனாமிக், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ். ஷார்ட் ஃபார்மில் சொல்லணும்னா ICESCR. ரைட். இது 2யுமே 7 மார்க்கில் கேட்குறாங்க. இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் தென் இன்னொரு கன்வென்ஷன் ஒன்று இருக்குது. இன் அடிஷன் டு தட், யூரோப்பியன் கன்வென்ஷன் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் 1953 வந்துச்சு. யூரோப்பியன் கன்வென்ஷன் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் 1953. ரைட். Together with the Universal Declaration, they are referred as International Bill of Human Rights. யூடிஹெச்ஓட சேர்ந்து வலு சேர்க்கிற விதமாக தான் இந்த 2 ட்ரீட்டிஸும் வந்துச்சுன்னு நான் சொன்னேன். அண்ட் தென் அடிஷன் டு தட் யூரோப்பியன் கன்வென்ஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் 1953 வந்துச்சு. இதெல்லாம் ஒன்று சேர்த்தா எப்படி சொல்கிறாங்கன்னா, தே ஆர் ரெஃபர்ட் ஆஸ் இன்டர்நேஷ்னல் பில் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்டர்நேஷ்னல் பில் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸையும் 4 மார்க்லையும் 7 மார்க்லையும் கேட்குறாங்க. அதுக்கு தனியாக நம்ம வீடியோ பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இந்த 12 மார்க் யூடிஹெச்ஆர் எழுதும் போது உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். ICCPR, தட் இஸ் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், எதை பற்றி பேசுது, எதை ஃபோக்கஸ் பண்ணுது? ரைட் டு லைஃப், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் டு ரிலிஜியன், இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுது. அண்ட் தென் அந்த அதர் ஹேண்ட் என்ன 2வது ட்ரீட் என்ன சொல்லுது? இன்டர்நேஷ்னல் கோவனன்ஸ் ஆன் எக்கனாமிக், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ். இது எப்படி எது மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால், ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு ஹெல்த், ஷெல்டர், இதெல்லாம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுது. ICCPR எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ரைட் டு ரிலிஜியன், ஓகே, ரைட் டு லைஃப். அண்ட் தென் ICESCR எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால், ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு ஹெல்த், ரைட் டு ஷெல்டர். ஓகேவா? இந்த 2ம் எதை பற்றிங்க பேசுது? ஆல் ஓவராக பார்த்தோம்னா சிம்பிளாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், போத் எக்ஸ்டெண்ட் த ரைட் டு ஆல் பர்சன்ஸ் அண்ட் ப்ராகிபிட் டிஸ்கிரிமினேஷன். எல்லா ரைட்ஸும் ஒரு ஹியூமனுக்கு கிடைக்கணுங்க. மனிதனாக பிறந்தவனுக்கு எல்லா ரைட்ஸும் கிடைக்கணும். நோ டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லுது. ரைட். அண்ட் தென் அதுக்கு அப்புறம் யூடிஹெச்ஆரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், டு ப்ரிவெண்ட் அப்யூஸ் அண்ட் டார்ச்சர் அண்ட் ஜீனோசைட், இதையும் சேர்த்து சொல்கிறாங்க. எந்த லெவல்லையும் அப்யூஸ் இருக்கக்கூடாது, டார்ச்சர் இருக்கக்கூடாது. ஓகேவா? அண்ட் தென் இதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக ஹியூமன் ரைட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை ஏற்றுக்கிட்டாங்க. தெர் ஆர் 20 பிரின்சிபல் ட்ரீட்டிஸ் அடாப்டட் பை யுனைடெட் நேஷன். இதை தவிர 20 ட்ரீட்டிஸை ஏற்றுக்கிறாங்க யுனைடெட் நேஷன். அதில் சில இம்பார்ட்டன்ட் ட்ரீட்டிஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்வென்ஷன் ரிலேட்டிங் டு த ஸ்டேட்ஸ் ஆஃப் ரெஃப்யூஜிஸ், ஓகேவா, 1951.
Convention relating to the states of refugees 1951. And then women convention, the elimination of all forms of discrimination against women 1979 கொண்டு வரப்பட்டது. Convention on the elimination of all forms of discrimination against women, இதை வந்து 7 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ அது தனியாக வீடியோவாக பார்ப்போம். Convention on the rights of the child 1989. And then Convention on the rights of the person with disability 2006 கொண்டு வரப்பட்ட கன்வென்ஷன். இதெல்லாம் சப்ஸ்டிக்வெண்ட்டாக ஹியூமன் ரைட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஜெனரல் அசம்பிளியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 20 ட்ரீட்டீஸில் இது சில ட்ரீட்டீஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்வென்ஷன் ரிலேட்டிங் டு த ஸ்டேட்ஸ் ஆஃப் ரெஃப்யூஜிஸ், கன்வென்ஷன் ஆன் த எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் உமன் 1979, கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் த சைல்டு 1989, கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் த பர்சன் வித் டிசபிலிட்டி 2006. ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. 1997 கிட்டத்தட்ட 130 நாடுகள் இதை ஏற்றுக்கிட்டாங்க. ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், ஆஃப்ரிக்காவில் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து ஓன் சார்ட்டரை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆஃப்ரிக்கன் ஸ்டேட்ஸ் ஹேவ் கிரியேட்டட் தேர் ஓன் சார்ட்டர் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் பீப்புள் ரைட்ஸ் 1981 அப்படின்னு சொல்லி அவங்க தனியாக சார்ட்டர் ஒன்று தனியாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் கண்ட்ரீஸில் என்ன பண்ணாங்க, முஸ்லீம் ஸ்டேட்ஸ்லன்னா அவங்க வந்து கேரியோ அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் கொண்டு வந்து அவங்களுக்குன்னு இஸ்லாமுக்குன்னு தனியாக ஒரு கன்வென்ஷனை உருவாக்கி வச்சுருக்காங்க 1990. ஸோ இதெல்லாம் யூடிஹெச்ஆருக்கு வலு சேர்க்குது. அண்ட் தென் ஒரு கேஸில் இருக்குது, நமக்கு தெரிஞ்ச கேஸில், அதான் ஃபேமஸ் கேஸில், மேனகா காந்தி கேஸில் 1978 வந்த மேனகா காந்தி கேஸில் என்ன சொல்கிறாங்க, இந்த யூடிஹெச்ஆரை ஏற்றுக்கிடுச்சு இந்தியா. அது மட்டும் இல்லாமல் பார்ட் 3 பார்ட் 4 எதுலேருந்து வந்துச்சு, நம்மளோட கான்ஸ்டியூஷனில் உள்ள பார்ட் 3யும் பார்ட் 4ம் எதுலேருந்து வந்துச்சுன்னு சொன்னால் யூடிஹெச்ஆரோட பிரின்சிபல்ஸ்லேருந்து வந்தது தான் பார்ட் 3 பார்ட் 4ன்னு மேனகா காந்தி கேஸில் சொல்கிறாங்க. ஓகேவா? இந்தியா வந்து சைன் பண்ணிச்சு, இந்தியா வந்து யூடிஹெச்ஆரை ஏற்றுக்கிச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கான்ஸ்டியூஷன் டிஸ்கஷனில் இருக்கும்போது பார்ட் 3லையும் பார்ட் 4லையும் யூடிஹெச்ஆரில் சில விஷயங்களை எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு மேனகா காந்தி கேஸில் சொல்கிறாங்க. ஓகேவா? பார்ட் 3 பார்ட் 4 பேஸ்ட் ஆன் யூடிஹெச்ஆர். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருக்குது இது. அதனால தான் மேக்னா கர்த்தா அப்படின்னு சொல்கிறான். மேக்னா கர்த்தான்னு சொல்கிறான். பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருக்குது. ரைட்டா? தீஸ் ரைட்ஸ் ஆர் டைரக்ட்லி என்ஃபோர்ஸ்டு இன் கேஸ் ஆஃப் வயலேஷன். ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடக்கும்போது, ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு வயலேஷன் நடக்கும்போது என்ன பண்ணுறோம், டைரெக்டாக என்ஃபோர்ஸபிளாக இருக்குது. அதனால தான் ஃபண்டமெண்டல் ரைட்டு வயலேஷன்னா டைரெக்டாக ஆர்டிகல் 32 படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். உரிமை இருக்கா இல்லையா? ஆர்டிகல் 226 படி ஹைகோர்ட்டுக்கு போகலாம். உரிமை இருக்கா இல்லையா? உரிமை இருக்குது. இப்போ யூடிஹெச்ஆரில் சில ஆர்டிகல்ஸ் என்ன பேசுது, அதே மாதிரி கான்ஸ்டியூஷனில் அந்த ரிலவெண்ட் ஆர்டிகல் என்ன பேசுதுன்னு சொல்லி ஒரு 4-5 விஷயம் தான் நான் சொல்கிறேன். ரைட் டு ப்ராப்பர்ட்டி யூடிஹெச்ஆரில் ஆர்டிகல் 17 இருக்குது. அதே கான்ஸ்டியூஷனில் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 300 நம்மளுக்கு நல்லா தெரியும். யூடிஹெச்ஆரில் ஆர்டிகல் 17, கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 300 ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் யூடிஹெச்ஆரில் ஆர்டிகல் 18 இருக்குது. கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 25 சப் கிளாஸ் 1, 26, 27, 28 புரியுன்னு நினைக்கிறேன். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் யூடிஹெச்ஆரில் ஆர்டிகல் 18, கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா 25 சப் கிளாஸ் 1, 26, 27, 28. அண்ட் தென் ரைட் அகெயின்ஸ்ட் ஆர்பிட்ரரி அரெஸ்ட் யூடிஹெச்ஆரில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 9, கான்ஸ்டியூஷனில் நல்லாவே தெரியும் ஆர்டிகல் 22. ரைட் அகெயின்ஸ்ட் ஆர்பிட்ரரி அரெஸ்ட் யூடிஹெச்ஆரில் ஆர்டிகல் 9, கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 22. அண்ட் தென் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் யூடிஹெச்ஆரில் ஆர்டிகல் 19 and 20,
யூடிஹெச்ஆரில் ஆர்டிகல் 19 and 20, கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 19 சப் கிளாஸ் 1A நமக்கு நல்லா தெரியும், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். அண்ட் தென் ஃப்ரீடம் ஆஃப் பீஸ்ஃபுல் அசம்பிளி. ஃப்ரீடம் ஆஃப் பீஸ்ஃபுல் அசம்பிளி யூடிஹெச்ஆரில் 20 சப் கிளாஸ் 1, கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 19 சப் கிளாஸ் 1B. ஃப்ரீடம் ஆஃப் பீஸ்ஃபுல் அசம்பிளி யூடிஹெச்ஆரில் ஆர்டிகல் 20 சப் கிளாஸ் 1, இங்கே கான்ஸ்டியூஷனில் பார்த்திங்கன்னா 19 சப் கிளாஸ் 1B. அண்ட் தென் ரைட் டு எஜுகேஷன் யூடிஹெச்ஆரில் ஆர்டிகல் 26 சப் கிளாஸ் 1, கான்ஸ்டியூஷனில் நல்லாவே தெரியும், கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 21 கேபிட்டல் A. யூடிஹெச்ஆரில் ரைட் டு எஜுகேஷன் எங்கே சொல்கிறாங்கன்னா ஆர்டிகல் 26 சப் கிளாஸ் 1, கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 21 கேபிட்டல் A. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோஷியல், எக்கனாமிக்கல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ் இன்க்ளூட் இன் பார்ட் 4 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். சோஷியல், எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ் வந்து எங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க கான்ஸ்டியூஷன்லாம்? பார்ட் 4ல். பார்ட் 4 என்ன பேசுகிறது? டிபிஎஸ்பி. பார்ட் 4ல் என்ன பேசுகிறாங்க? டிபிஎஸ்பி. அதில் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால், ரைட் டு ஒர்க் அப்படின்னா யூடிஹெச்ஆரில் ஆர்டிகல் 23 சப் கிளாஸ் 1ல் சொல்கிறான். அதே கான்ஸ்டியூஷனுக்கு வந்தோம்னா ஆர்டிகல் 41. அதே கான்ஸ்டியூஷனுக்கு வந்தோம்னா ஆர்டிகல் 41 கிட்டத்தட்ட டிபிஎஸ்பிக்குள்ளே போகுது. அதனால தான் யூடிஹெச்ஆரோட பிரின்சிபலை அப்படியே பேஸ் பண்ணி அதை தழுவி கான்ஸ்டியூஷனில் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்தியா இஸ் ஏ மெம்பர் ஆஃப் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸை 1966 அடாப்ட் பண்ணாங்க. 1996 கிடையாது, சாரி, 1966. அதுக்கப்புறம் ஹியூமன் ரைட்ஸுக்குன்னு பிரத்யேகமாக ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தாங்க 1993. ஹியூமன் ரைட்ஸ் பில் அப்படின்னு சொல்லி 1993 இந்தியாவில் கொண்டு வரப்பட்டது. ஆர்டினன்ஸ் தெரியும், ஆர்டிகல் 123 அந்த பவரை யூஸ் பண்ணி பிரசிடென்ட் என்ன பண்ணார்? ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தார். ஹியூமன் ரைட்ஸ் பில் அப்படின்னு ஒரு பில்லு கொண்டு வரப்பட்டது 1993. அந்த பில்லுக்கு அப்புறம் தான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் கொண்டு வரப்பட்டது. அந்த கமிஷன் நேஷ்னல் லெவலில் இப்போ செட்டப் பண்ணி அப்புறம் ஸ்டேட் லெவல்லையும் வச்சுருக்காங்க. வென்எவர் தேர் இஸ் ஏ ஹியூமன் ரைட் வயலேஷன் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தலையிட்டு அதை தீர்த்து வைக்கிறாங்க. நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் 7 மார்க்கில் 4 மார்க்கில் கேட்குறாங்க. ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் கேட்குறாங்க. நம்ம ப்ளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதான் யூடிஹெச்ஆரை பொறுத்த வரைக்கும் உள்ள விஷயங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 12 மார்க்கு 7 மார்க்கு ஸ்டடியில் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.